வாசு முகநூல் பக்கமாக நேரடி ஒளிபரப்பு பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனால் பைரவி தவிர மித்த எல்லா நண்பர்களும் அதை பார்த்து அதிர்ந்து போனாங்க. அந்த சமயம் பைரவி படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தா. தூக்கமே அவளுக்கு வரல. நெஞ்சில் ஏதோ அலைப்புரண்டு ஓடிட்டே இருந்தது. வாசுவிடம் பேச வேண்டும்னு அவள் ரொம்ப நேரம் நினச்சிக்கிட்டே இருந்தாள். கடிகாரத்தை பார்த்தா மணி 9 அடித்து 12 நிமிஷம் ஆச்சு. எல்லா நேரத்துலையும் அனைத்து உண்மையும் சொல்லக்கூடாது என்னும் கொள்கை உடையவள். இதுவரைக்கும் அவள் அழைச்சது போது ஃபோனை எடுக்காமல் வெறுத்து உறுத்திக்கான காரணத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டுடணும்னு ஃபோனை எடுத்து வாசுக்கு கால் பண்ணுறா பைரவி. 3 முறைக்கு மேலே ஃபோன் செஞ்சும் வாசு எடுக்கவே இல்லை. ஃபோனை ஏன் எடுக்கலைன்னு பைரவி யோசிச்சுட்டே அப்படியும் தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில் செய்தித்தாளை படிச்சுட்டு யாராவது ஒருவர் கூட ஏதாவது சொல்லி ஏன் வாசுவோட தற்கொலையை தடுக்க முயற்சிக்கலைன்னு வினா அவளுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருந்தது. ஊட்டியிலேருந்து திரும்பி வந்து விட்டா பூரணியும். செய்தித்தாளின் விஷயத்தை படிச்சுட்டு அதிர்ந்து போனான். இதுக்கு மேலே கணவனை நம்பினா எந்த பயனும் இல்லைன்னு அவளே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு பைரவியை பார்க்கறதுக்கு போயிடறா. பைரவியை கட்டி பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு, எப்படி இருக்க பைரவி, வாசுவை பற்றி கேள்விப்பட்டையா? உடனே பதப்பத்து ஓடி வந்துட்டேன். நான் ஊட்டிக்கு போயிருந்தேன். இன்று காலை தான் வந்தேன். கண் அறுவை சிகிச்சையெல்லாம் நல்லபடியாக நடந்ததா? என்னை மன்னிச்சு விடு பைரவி. உன்னை பார்க்க முடியாமல் நான் ரொம்பவே தவிச்சு போயிட்டேன். என் கணவர் தான் அதுக்கு காரணம். என்னை மன்னிச்சு விடு பைரவி. முன்னாடியே உன்னை வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னு பூரணி சொல்ல பைரவி அவளை பார்த்து முறைக்கிறா. இவ செய்கிறதையும் செஞ்சுட்டு கணவன் மேலே பழிய போடுறா பாரு. எல்லாமே நல்லபடியாக தான் முடிஞ்சிச்சு. நீ வராதது தான் குறை. ஒரு ஃபோனாவது பண்ணி கேட்டிருந்துருக்கலாம். நானும் நிறையா டைம் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் எப்போவுமே ஸ்விட்ச் ஆஃபில் தான் இருந்துச்சு. அதுதான் ஊருக்கு போயிட்டு உடனே வந்ததும் உன்னை பார்க்குறதுக்கு ஓடி வந்துட்டேன். வாசுவின் செயலால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கடவுள் கொடுத்த உயிரை போக்கி வாசு அவசரப்பட்டு வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டான். முட்டாள். அவங்கவுங்க பிரச்சனையாக அவங்கவுங்க தானே பார்த்துக்கணும் என்று முகத்தில் அடித்த மாதிரி பைரவி சொன்னதும் பூரணி முகம் சுருங்கி விட்டது. என் மேலே கோபமாக இருக்கா பைரவி? உன் மேலே கோவப்படுறதுக்கு நான் யார்? நீ என் தோழி. நான் தப்பு செஞ்சதால் நீ கோவப்பட்டதில் தவறில்லை. நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே. என் கணவர் எனக்கு ஒத்துழைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய முடியும் சொல்? உடைந்த பீங்கான் கோப்பையை ஒட்டுவது கடினம். அதுபோல் விரிசல் விட்ட நட்பை பசை போட்டு ஒட்ட வைப்பது மிகவும் கடினம். ஆமாம், வாஸ்தவந்தான். உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கிண்டலா சிரித்தாள் பைரவி. பைரவி மனம் மாறிவிட்டதுன்னு பூரணிக்கு புரிஞ்சிருச்சு. நீ ஒரு குழந்தை பைரவி. நீ ஒரு நாள் என்னை புரிஞ்சு கொள்வ. டேக்கர் பைரவி. உனக்கு ஏதாவது உதவி வேண்டும்னா என்னிடம் தெரியப்படுத்து. நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரணி கிளம்பி விட்டுட்டா. நீ எல்லாம் ஒரு சிநேகிதி. வந்துட்டா ஏதோ நேசம் இருக்கிற மாதிரி. மனசுக்குள்ளே இருக்கிறது ஒன்று, வாயில் சொல்கிறது ஒன்று. அடுத்த நாள் காலையில் பைரவி குளிச்சுட்டு ஒரு நாற்காலியில் உட்காந்து வாசுவை பற்றி செஞ்சிட்ருக்கா. யோசிக்காமல் இப்படி செஞ்சிட்டானே, வாழ்க்கையில் இடர் வந்தால்ரோ போராடி ஜெயிக்கணும் இல்லையா, இப்படியே அவசரப்படுறதுன்னு வருத்தப்படுறா. வாசுவோட ரூமுக்கு போலீஸ் வந்து அவனோட உடம்பை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. இன்ஸ்பெக்டர் அவனோட ஃபோனை எடுத்து கடைசியாக யாருக்கு ஃபோன் வந்திருக்கு, யாருக்கு வாசு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற நம்பரையும் எடுத்து குறித்து வச்சுக்கிட்டார். 2 நாள் கழித்து கிரைம் பிரான்ச் போலீஸ் இன்ஸ்பெக்டரை ஷாலினி விசாரணைக்காக பைரவியை அவள் வீட்டில் சந்திக்க சொல்கிறாங்க. ஷாலினி போலீஸ் உடையில் போகாமல் மம்டியில் போய் சந்திக்க போகிறாங்க. பைரவியை ஊடுருவி பார்த்துட்டு மெல்லிய குரலில், என் பெயர் ஷாலினி, போலீஸ் இன்ஸ்பெக்டர், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னதும் இதை கேட்டதை பைரவிக்கு நெஞ்சம் பகீர்னு ஆச்சு. இன்ஸ்பெக்டர், இப்போ தான் கண் சிகிச்சை முடிச்சுட்டு நான் வீட்டில் இருக்கேன். அவனை எனக்கு தெரியும், அவ்வளவுதான். தற்சமயம் நான் அவன்கிட்ட பேசுறதில்ல. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மனசஞ்சலத்தோட பைரவி சொல்கிறா. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். கேளுங்க இன்ஸ்பெக்டர். அவன் உங்ககிட்ட எப்படி நடந்து கொண்டான்? என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணியமாக தான் நடந்து கொண்டான். என்னுடைய வாட்ஸ்அப்பில் முன்பு இருந்தான், இப்போ இல்லை. நான் ஒரு பொண் என்பதால் உங்கள் உணர்வுகளே எனக்கு புரிகிறது. உண்மையை மட்டும் சொல்லுங்கள். அவன் அலைபேசியை சோதித்து பார்த்ததில் நீங்கள் தான் கடைசியாக உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. மிஸ்டு காலில் கூட உங்கள் நம்பர் தான் இருந்துச்சு. சொல்லுங்கள் பைரவி, எதற்காக அவருக்கு ஃபோன் பண்ணீங்க? என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தப்போ அவனை ரொம்பவே அலட்சியப்படுத்திட்டேன். என் தவணை உணர்ந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நான் அவனை வாட்ஸ்அப்பில் பிளாக் செஞ்சிட்டதுனால ஃபோன் பண்ணிட்டு தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. அதனால தான் அவனுக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லறதுக்காக கால் பண்ணேன்.
அதுதான் இங்கிதமும் நினச்சேன். அதனால தான் மேடம் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் அவன் எனக்கு ஃபோனே எடுக்கவே இல்லை. உயிர் போய்விட்ட நிலையில் அவனால் எப்படி பேச முடியும்? அவன் உங்களை பார்க்க வந்தப்போ நீங்கள் மன்னிச்சு விட்டுருந்தீங்கன்னா அவன் தற்கொலையை தடுத்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது போகட்டும், உங்களுக்கும் அவனுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது? அவனை நான் மதுரையில் ஒரு புத்தக கடையில் தான் முத சந்தித்தேன். அப்புறம் வாட்ஸ்அப்பில் அடிக்கடி மெசேஜ் நாங்கள் பரிமாறிக்குவோம். ஏனோ எனக்கு அவனை பிடிக்கல. அதனால தான் நான் வாட்ஸ்அப்லேருந்து வெளியில் வந்துட்டேன். அவனோட நட்பையும் முறிச்சுக்கிட்டேன். என்னோட தொடர்பு கொள்ள பல முறை முயற்சிட்டான். நான் எதுக்கும் இடம் கொடுக்கல. அவன் என்னை பார்க்க வர்றப்ப கூட அவன் என்னை அலட்சியமாக தான் நான் பேசி அனுப்பினேன். உங்கள் மொபைல் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க. அது எங்கள் அம்மா கிட்ட இருக்குது. இருங்க, என் அம்மாவை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் என்னை சொல்லிவிட்டு ஃபோன் செய்தாள். 10 நிமிஷத்தில் அவங்க அம்மா ஃபோனை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஷாலினி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு பரிசோதிச்சு பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் இருந்த பழைய மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்தா. பைரவி, இதை சாட்சி பொருளாக நான் சமர்ப்பிக்க வேண்டும். அதனால் இந்த ஃபோனை நான் பத்திரமா வச்சுருக்கிறேன், அப்புறமா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஷாலினி அந்த ஃபோனை எடுத்துக்கிறா. உங்கள் வாட்ஸ்அப்பை பார்த்ததில் உங்களுக்கு ஆண் நண்பர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் எப்போதும் ஆண்கள் கிட்ட ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமேல் வாட்ஸ்அப்பில் வர ஆண்கள் கிட்ட சேட்டிங் செய்வதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பைரவி. இதை நான் ஒரு இன்ஸ்பெக்டராக செல்லலை, உங்கள் தோழியாக சகோதரியாக நினச்சி சொல்கிறேன் அப்படின்னு ஷாலினி சொல்ல, இனிமேல் நான் சேட்டிங் செய்கிறத தவிர்த்துக்கிறேன் மேடம். இதனால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல மேடம். இதுவே எனக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குதுன்னு அவள் சொல்கிறா. தன் தவறை உணர்ந்து விட்டுட்டு இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருங்க. அதிக ஆசையாலோ அதிக முட்டாள்தனத்தாலோ சில தவறுகள் நம்மளையே அறியாமலே செஞ்சுவிடுவோம். நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் சின்ன சின்ன தவறுகளையும் நம்மளால் தவிர்க்க முடியும்னு ஷாலினி அறிவுரை சொல்கிறா. அவன் தற்கொலை செஞ்சு கொண்டது நான் ஒன்றும் பண்ண முடியாத இன்ஸ்பெக்டர், நான் அவனை கொல்லவில்லையே அப்படின்னு பைரவி சொல்ல, துப்பாக்கி இல்லாமல் ஒரு பெண்ணோட மௌன ஆயுதத்தாலேயே ஒரு ஆணை கொன்று விடலாம். வாசு தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை என்று கைப்பட எழுதி வச்சிருக்க லெட்டர் இருக்கிறதுனால நீங்கள் தப்பிச்சிங்க. நான் கிளம்புறேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி விடைபெற்று போகிறா. பைரவி வாசல் வர வந்து இரு கரங்களையும் கூப்பிட்டு ஷாலினியை அனுப்பி வச்சுட்டு, அப்பாடா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு என்பது போல இடர் நீங்கியதை நினைத்து அப்பாடா என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். இத்துடன் இந்த தொடர் நிறைவு பெறுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு கதையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.